ஃபஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்க வரவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். எந்தெந்த எக்ஸாம்லாம் நம்ம எழுதலாம், சிலபஸ்னால் என்ன, அதை எப்படி கவர் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்கூல் புக்ஸில் எதெல்லாம் வாங்கணும், அவுட் சோர்ஸ் புக் எதெல்லாம் வாங்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் எது வரைக்கும் கவர் பண்ணணும், அதே மாதிரி ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக் எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும், எப்படி படிக்கணும், இந்த 3 மணி நேரத்தில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய டவுட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த டிஎன்பிஎஸ்சி பிகினர்ஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டாபிக் பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சிலபஸ். டிஎன்பிஎஸ்சி நிறைய எக்ஸாம் நடத்துவாங்க. அதில் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கும். அந்த குவாலிஃபிகேஷனில் காமனாக எல்லாருமே எழுதக்கூடியது, இப்போ 10th படித்தவங்க எல்லோரும் எழுதக்கூடியது என்ன அப்படின்னா குரூப் 4. அதே மாதிரி டிகிரி படித்தவங்க எனி டிகிரி எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து குரூப் 1, குரூப் 2. இதை தவிர கம்பைன் டெக்னிக்கல்னு அந்த ஸ்பெசிஃபிக்காக என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோ அந்த குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு எலிஜிபிள்னா அந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு சிலபஸ் அப்படிங்கிறத ஒரு கொடுத்துருப்பாங்க வெப்சைட்டில். அந்த சிலபஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த சிலபஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்கேருந்து கொஷின் எடுப்போம், எந்த டாப்பிக்லேருந்து எடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ சிலபஸ் தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் உள்ளே வரீங்கன்னா முதல்ல சிலபஸ்ஸாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல அந்த சிலபஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த குரூப் 1 எக்ஸாமோட சிலபஸ் அப்படின்னா ப்ரிலிமினரி சிலபஸ் இது. அதே மாதிரி அதோடைய மெயின்ஸ் எக்ஸாம் சிலபஸ்ங்கிறது என்ன இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் குரூப் 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரூப் 2 2 ஸ்டேஜில் நடக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து எல்லாருக்கும் காமனாக நடக்கும். அதே மாதிரி குரூப் 2க்கு மெயின்ஸ் வந்து தனியாக நடக்கும், குரூப் 2A வந்து மெயின்ஸ் தனியாக நடக்கும். அது போக குரூப் 4 எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி சிலபஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. எங்கே டவுன்லோட் பண்ணுறது? எல்லாமே டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி கூகுளில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு அடிச்சிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் முதல்ல ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி தான் போடுறாங்க. இப்போ அதுக்கு கீழே ஹோம் பேஜ் இருக்கும். ஹோம் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ரொம்ப முக்கியமானது, நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா ரிக்ரூட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதில் 2வது டாப்பிக்காக சிலபஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் 1 அதோட ப்ரிலிமினரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமுடைய சிலபஸ் இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மெயின்ஸ்க்கு அதோடைய சிலபஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி என்னெல்லாம் நடக்கும். இப்போ மெயின்ஸுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதணும். அடுத்து பேப்பர் 2 அதுக்கு வந்து அந்த 3க்குமே டிகிரி 1, 2, 3 அந்த 3க்குமே வந்து டிகிரி லெவலில் கொஷின் இருக்கும். ஸ்டாண்டர்ட் என்ன லெவலில் இருக்கும் அந்த கொஷின் அப்படிங்கிறது. இதே மாதிரி இப்போ குரூப் 1க்கு டிகிரி லெவலில் இருக்கும். அப்படி இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டர்டையும் சொல்லிடுறாங்க. சிலபஸ் நீங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இது குரூப் 1. அடுத்து குரூப் 1A அதே மாதிரி வரிசையாக ஒவ்வொரு எக்ஸாமுக்காக கொடுத்துருப்பாங்க. குரூப் 6, 2A இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு 2க்கும் சேர்த்து, 2க்கும் 2Aக்கும் சேர்த்து, 2க்கும் 2Aக்கும் மெயின்ஸ் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இது குரூப் 4. இதே மாதிரி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்னு ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன், அது வந்து நிறையா தனித்தனி குவாலிஃபிகேஷனுங்கிறதுனால தனித்தனி சிலபஸ் இருக்கும். இப்போ இன்ஜினியரிங் ஒன்று படிச்சிருப்பாங்க, அந்த ஸ்பெசிஃபிக்கான இதுக்கு இன்ன சிலபஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம குரூப் 4 சிலபஸ் பார்க்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கேட்கும் டவுன்லோடா இல்லை ஓப்பன் வித்தா அப்படின்னு கேட்கும். அது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ்லேயும் வரும், தமிழ்லேயும் வரும். ஸோ அந்த சிலபஸை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அதை எழுதிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் 4ல் தமிழில் ஒரு 4 பக்கம் தான் வரும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ குரூப் 4னா 100 கொஸ்டின் வந்து ஜிஎஸ். அந்த ஜிஎஸ்சில் உள்ளதை எப்படி ஒவ்வொரு டாப்பிக்கும் இவ்வளோ கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறது அந்த சிலபஸில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன செய்யணுங்க, அந்த சிலபஸை வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அப்படி இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ண சிலபஸ்க்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், என்ன மாதிரி கலரில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது வந்து சிலபஸ் அடிக்கடி அந்த சிலபஸை யூஸ் பண்ண ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியும். முதல்ல இதை என்ன செய்யலாம் அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 2 செட்டே எடுத்து வச்சுருக்கேன். 3 செட் இருக்கும், கையில் வந்து 2 செட் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 செட் எடுத்து வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. குரூப் 4னா குரூப் 4 மட்டும் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸ் கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில் சிலபஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கேள்வி இருக்குன்னா இந்த மாதிரி டாப்பிக்லாம் இருக்குது அப்படின்னு தெரியாமல் சும்மா மனப்பாடம் பண்ணி படிக்கிறது வந்து பிரயோஜனமே இருக்காது. ஸோ முதல்ல சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டடி ரூம்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு ஏதாவது நீங்கள் படிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ரூமில் அந்த ஒரு எத்தனை பேஜ் இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1, 2 ஜிஎஸ்க்கு 2, தமிழுக்கு ஒரு பக்கம், 3 பக்கம் தான், 3 பேஜ் தான். 1 இதோட தமிழ் முடிஞ்சதா. இப்போ இதில் வந்து தமிழ் இருக்குது, இது ஜிஎஸ்.
ஸோ கடைசி இங்கிலீஷ் அது நமக்கு தேவையில்லை, அது ஒரு ஒரு பர்டிகுலராக அந்த டிசேபிலிட்டி பர்சனுக்கு மட்டும் கொடுப்பாங்க. குரூப் 4னா தமிழும் படித்தாகணும். இந்த சிலபஸ் இப்போ 3 பக்கம் தான் இருக்குது. இந்த 3 பேப்பரையும் செவரில் ஏதோ ஒரு இடத்துல ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா சிலபஸில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடிக்கடி நீங்கள் ரீட் பண்ணலாம். அதை ஒரு டைம் உள்ளே வர்றீங்க அப்படின்னா ஒரு நாள் பொது அறிவியல் சும்மா ரீட் பண்ணி பாருங்கள், அதில் என்னெல்லாம் இருக்குது. இப்போ பேரண்டத்தின் இயல்பு, அடுத்து இயற்பியல் அளவுகளுடைய அளவீடுகள், இந்த மாதிரி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை முதல்ல ஒரு 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 ஹேபிட்டாக உருவாக்கிக்கோங்க. ஒரு செவரில் ஒட்டுறது மாதிரி அந்த மாதிரி ஹேபிட்டாக உருவாக்கிக்கோங்க. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் அதை வாட்சி பார்ப்பீங்க. இப்போ பாருங்கள், சிலபஸை வந்து நான் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், தமிழில் 7 யூனிட் இருக்குது. அந்த 7 யூனிட்டையும் ஒரு நோட் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த எழுதியும் வைப்பேன், ஆனால் இது உங்களுக்கு இந்த நோட் பண்ணதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தமிழில் நீங்கள் சிலபஸ் ஒரிஜினல் சிலபஸை எடுத்து பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், இதே விஷயத்த இங்கே இருக்குது, என்ன இருக்குது, இலக்கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல், சந்திப்பிழை, குறில், நெடில், இப்படி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமாக நமக்கு தெரியும். ஆனால் அதை தனியாக பிரித்து பார்க்கும்போது பாருங்கள், இலக்கணம் அப்படிங்கிறது 2 டாபிக் இருக்குது. அதில் எழுத்து இலக்கணம் ஒன்று, சொல் இலக்கணம் ஒன்று. இலக்கணத்தில் அந்த 8 டாபிக் இருக்குது, எழுத்தில். சொல்லில் ஒரு 5 டாபிக் இருக்குது. இப்படி நம்ம பார்த்தோம்னாலே இது ஒரு 13 டாபிக் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் யூனிட் கவர் ஆயிரும். இதில் 25 கேள்விகள் கேட்குறாங்க. அப்போது அதை பிரித்து பார்க்கும்போது தான் அந்த சிலபஸை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மயங்கொலி வேறுபாடுனே கொடுத்துருக்க மாட்டாங்க சிலபஸில். இந்த 8 எழுத்துக்களையும் தனித்தனியாக இந்த இது ஒரு டைப்பு, ல டைப்பு, ந டைப்பு, ர டைப்பு, இந்த மாதிரி 3ஐயும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது 3 சேர்த்து தான் மயங்கொலி அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும். அப்போ இதை நீங்கள் பிரித்து பார்க்கும்போது தான் அந்த சிலபஸை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்படி நீங்கள் சிலபஸை வந்து இந்த மாதிரி இப்போ நான் டைப் பண்ணுறது ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி பிரிக்கும்போது அந்த டாப்பிக்கை பார்க்கும்போதே உங்களுக்கு ஸோ இதுதான் விஷயம் அப்படிங்கிறத தெரியும். இது சிலபஸில் இருந்து தான் நான் எடுத்து வெளில வச்சுருக்கேன். இப்போ ஒரு டாபிக்னால் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத அந்த சிலபஸை மாற்றாமல் அதை பிரித்து ஸோ இப்படிலாம் இருக்குது, இவ்வளோதான் கழிச்சுருக்கலாம், இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை எப்படி கேட்டகரைஸ் சப் கேட்டகரைஸாக பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சிலபஸை எழுதி பாருங்கள். இப்போது இலக்கணம் ஒரு தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஜிஎஸ் எல்லாமே சொல்கிறேன். ஒரு டாபிக் இருக்குன்னா அதை நிறைய தடவை எழுதி பாருங்கள். எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், பாலிட்டிலாம் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். எழுதி பாருங்கள். ஜிஎஸ்சில் முதல்ல பொதறிவை பொறுத்த வரைக்கும் முதல்ல பொது அறிவியல், அடுத்து புவியியல், அடுத்து வரலாறு, அடுத்து பாலிட்டி, அடுத்து எக்கனாமிக்ஸ்க்கு அப்புறம் அந்த யூனிட் 6. இப்போ இது 6 டாபிக் தான் இருக்குது. இப்போ 6க்குமே ஒரு நோட்டு போடுங்க தனித்தனியாக. இப்போ நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னா நோட்டு போடுங்க. நோட்டு போட்டுட்டு முதல்ல சயின்ஸுக்கு ஒரு நோட்டை போட்டுட்டு அந்த சயின்ஸுக்கு உள்ள சிலபஸை அதில் எழுதுங்க. ஒரு 3 டைம் 4 டைம் 5 டைம் எழுதுங்க, தப்பு இல்லை. இப்போ பேரண்டத்தின் இயல்பு, அதுக்கு கீழே இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள், இப்போ அந்த ஹைஃபன் போட்டிருக்கிறது மாதிரி கூட லைன் பை லைனாக நீங்கள் எழுதுங்க. அப்படி எழுதும்போது உங்களுக்கு இந்த டாபிக் தான் நம்ம கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயம் முதல்ல தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஒரு நோட் சயின்ஸ்க்கு ஒரு நோட்டு போடுறீங்க அப்படின்னா அந்தந்த டாப்பிக்கு வந்து ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எழுதுங்க. இல்லை இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு நோட்டில் போட்டு எழுதி வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலிட்டியே எடுத்துக்கிடுவோமே, பாலிட்டியில் 15 கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ இந்த சிலபஸில் முதல்ல வெயிட்டேஜ் எதுக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. கம்மியான டைமில் அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஏரியாவை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்போ பாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து இப்போ நீங்கள் வரிசையாக எழுதுறீங்க, அரசியலமைப்பு, முகவுரை, முக்கிய கூறுகள். இப்போ அரசியலமைப்புனா அது எங்கே இருக்குதுன்னு தேடி படிங்க. ஸோ வேர் டு ஸ்டடிலாம் இருக்கும். அதை எடுத்துகிட்டு அதை ஒரு நோட்டு போட்டு, இப்போ பாலிட்டிக்குன்னு ஒரு நோட்டு போட்டு அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு நோட்டாக எழுதுங்க. ஸோ சிலபஸை நீங்கள் நிறையா தடவை எழுதி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் உங்களுக்கு சிலபஸில் எது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஒரு கொஷினை பார்த்த உடனே அது இந்த டாப்பிக்கில் இங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரியணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸை நல்லா தெரியணும். சிலபஸில் என்னெல்லாம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இப்போ மித்துலட்சுமி ரெட்டி சிலபஸில் இருக்காங்களா, இருக்க போய் தான் அவங்கள பற்றி கேள்வி கேட்குறாங்க. சுபாஷ் சந்திர போஸ் சிலபஸில் இருக்காரா, இருக்க போய் தான் அவரை பற்றி கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சிலபஸை எழுதி பாருங்கள், செவரில் ஒட்டி வைங்க. அதை அடிக்கடி ரீட் பண்ணுற ஒரு ஹேபிட்டை உருவாக்கிக்கோங்க. சிலபஸ் ஓரளவு உங்களுக்கு கவர் ஆன பிறகு புரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ சிலபஸ்க்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து சிலபஸை கூட உட்காந்து படிங்க. புவியியல்னால் என்னெல்லாம் இருக்குது, அமைவிடம், அதை ரீட் பண்ணுங்கள். ஒரு 5 தடவை 6 தடவை ரீட் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். அப்போ சிலபஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சிலபஸ் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் அதை உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்தை பார்க்கும்போது அது புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்திய அரசியலமைப்புனா அந்த பாடத்தோட டைட்டிலே இந்திய அரசியலமைப்புன்னு இருக்கும் 12th.
அப்போ இது சிலபஸில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், அதை படிச்சுக்கலாம். அது போய் எக்ஸ்ட்ரா கூகுள்லேயே அந்த டாபிக்னா இந்திய அரசியலமைப்புனா இந்திய அரசியலமைப்புன்னு தமிழில் தேடுங்க, அழகாக வரும். அப்போ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரீட் பண்ணலாம், அதில் முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணலாம். இதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டிங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வரும், அரசியலமைப்பு ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ அதையும் ஒரு பாயிண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சிலபஸ்ங்கிறது இதுதான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களோட டிஎன்பிஎஸ்சி ஜார்னி. அடுத்து முக்கியமான டவுட் வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிறது. சிலபஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு ஆனுவல் பிளானர் வந்தோடனே ஒரு சில கருத்துக்கள் வரும்போது டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா 2026 நாங்கள் இந்த மாதிரி குரூப் 1, 2, 2A, 4 இந்த மாதிரி எக்ஸாம்லாம் நடத்துவோம். அதை எந்த அடிப்படையில் நடத்துவோம் அப்படின்னா டிசம்பர் 2024 டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போட்டிருக்கக்கூடிய அந்த சிலபஸ் அடிப்படையில் தான் இது பண்ணுவோம். அதே மாதிரி ஏன் அப்படின்னா 2024 தான் சிலபஸ் சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணாங்க. அதாவது இப்போ இருக்க சிலபஸ் தான் அந்த சிலபஸ் அடிப்படையில் தான் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பாடத்திட்டம் மீண்டும் மாற்றப்படும் அப்படின்னு சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய செய்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு தேர்வர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து இதுதான் சிலபஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சியை நம்ப முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியை நம்புனீங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோட கடந்த கால வரலாறுலாம் எடுத்து பார்த்தோம்னா அவங்க சொல்கிறது வேறு மாதிரி இருக்கும், செய்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் கொஷின் ஸ்டாண்டர்டு அப்படிங்கிறத தவிர, கொஷினில் மிஸ்டேக் அப்படிங்கிறத தவிர நல்லா நிறைய விஷயங்கள்லாம் நல்லா பண்ணுறாங்க. ஸோ நம்பலாம், சிலபஸ் மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறத நம்பலாம். இன்கேஸ் அப்படி சிலபஸ் மாற்றுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, நான் படித்தது வம்பா போயிருமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த சிலபஸில் நான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ ஒரு எனக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணவங்களா இருக்கட்டுமே, அவங்க கூட கேட்டு பாருங்கள். இதில் நான் மாறாமல் நிறையா விஷயங்கள் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த இந்தியாவோட வரலாறு சிந்துவெளி நாகரிகத்தில் ஆரம்பித்து இந்த இப்போ இருக்க வரைக்கும் இந்தியாவில் உள்ள ஹிஸ்ட்ரி, இந்தியாவோட ஹிஸ்ட்ரி, அதே மாதிரி தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரி, நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம வேலுநாச்சியார் அவங்க காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை போராட்டங்கள். ஸோ இந்த விடுதலை போராட்டங்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கேட்குறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய சீர்திருத்தவாதிகள், இவங்க அந்த வள்ளலார்லேருந்து ராமலிங்க அடிகளார்லேருந்து இவங்க எல்லாருமே அந்த பழைய சிலபஸில் இருந்தவங்க தான் இப்போவும் இருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படிங்கிறது இந்தியன் பாலிட்டி. இந்த அரசியலமைப்பு அப்படிங்கிறத வந்து அவங்க மாற்றவே மாட்டாங்க. இது முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் சிலபஸில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டு திட்டம், இந்த டாபிக் வந்து எப்போதுமே இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ பொது அறிவு பகுதி அப்படிங்கிறது பெரும்பாலும் மாறாது. அதனால் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பொது அறிவு பகுதியை படிக்கலாம். அதில் வந்து வெயிட்டேஜ் வேணால் மாறுமே தவிர இந்த டாபிக் அப்படியே தான் இருக்குது. இன்னும் சயின்ஸ் கொஸ்டினை தான் கம்மி பண்ணியிருக்காங்களே தவிர அந்த டாப்பிக்லாம் அதே அந்த ஃபிசிக்ஸில் கொஞ்சம், கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம், பயாலஜியில் கொஞ்சங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ டாபிக் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து மாறவே மாறாது. அப்போது நீங்கள் இதை முக்கியமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் அப்படிங்கிறதும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. இதில் மேக்ஸிமம் இந்த பெர்சன்டேஜ் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருக்குது. எல்சிஎம், ஹச்சிஎஃப், பெர்சன்டேஜு, அதுக்கப்புறம் ரேஷியோ, வட்டி சம்மந்தமான கேள்விகள், அந்த பரப்பளவு சம்மந்தமான கேள்விகள், ரீசனிங், இதெல்லாம் முதலேருந்தே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதில் மாற்றமே இருக்காது. நீங்கள் நம்பி தாராளமாக மேக்ஸும் ஜிஎஸ்ஸையும் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஒருவேளை தமிழ் மாற்றாங்களா இல்லையான்னு தெரியலனா, ஆனால் நீங்கள் நம்பிக்கையோட எல்லாத்தையும் படிக்கலாங்கிறத என்னோட கருத்து. டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜிஎஸ்ஸை ஃபஸ்ட்டு நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய மற்ற எல்லா எக்ஸாமுக்கும் பொதுவான விஷயந்தான் இந்த பொது அறிவு அப்படிங்கிறது. நீங்கள் சிலபஸை டவுன்லோட் பண்ணி தனித்தனியாக பார்த்தா கூட எல்லா சிலபஸ்லேயும் ஒரே மாதிரியான விஷயந்தான் இருக்கும். ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும். 5% கூட அந்த வேரியேஷனுங்கிறது இருக்காது. ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே அதே டாபிக் தான் ஜென்ரல் ஸ்டடீஸுங்கிறது டிஎன்பிஎஸ்சியில் உள்ள எல்லா எக்ஸாமுக்கும் காமனான விஷயந்தான். அதுக்கப்புறம் இங்கே இந்த வகுப்பு தரம்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு தான் அந்த ஸ்டாண்டர்டாக கொஸ்டினை டஃப்பாக எடுக்கிறதோ ஈஸியாக எடுக்கிறதும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்திலாம் பார்க்கும்போது குரூப் 4ங்கிறது 10ஆம் வகுப்பு தரம் தான். ஆனால் அது 10ஆம் வகுப்பு தரத்தில் எடுக்காங்களான்னா இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த ஜிஎஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான். அதனால் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் உள்ள எல்லா எக்ஸாமில் உள்ள கொஸ்டினில் உள்ள ஜிஎஸும் உங்களுக்கானது தான். அப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ்னு எந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக தேடி படிக்கலாம். ஏன்னா பொது அறிவு பகுதி அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் மற்ற எல்லா எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாம்லேயும் பொது அறிவு பகுதின்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு இதுதான் சிலபஸ்.
ஸோ நீங்கள் இதை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் எலிஜிபிள் அப்படின்னு தான் அர்த்தம். நன்றி. ஸோ இதோட சிலபஸ் பற்றி ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த டாப்பிக்கில் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் அந்த கமெண்ட்டில் கொடுங்க. அதை பற்றி நம்ம வீடியோஸ் பண்ணலாம். நன்றி.